ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கப்பு வாங்குவாங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா அட்டி சும்மா ஆஸ்திரேலியா பந்தாடி அவங்க ஃபர்ஸ்ட் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல் வந்திருந்தாங்க. ஸோ இதில் கப்பை வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ். உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க கமெண்ட்டில். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பார்த்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியாக டார்கெட்டு 282ன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ரம் தான். ஸோ கடைசி விக்கெட் எடுத்ததும் அவர் தான். ஆனால் என்ன கடைசியாக ஸ்டார்க் பால் அவுட் ஆனாலும் ஸோ இன்றைக்கி அவர் ஹீரோ அவர் தான். ஸோ ஏவிடிவியோட ஹாப்பியெல்லாம் நீங்கள் கிரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. என்ஜாய் பண்ணார். கிரைம் ஸ்மித்து ஸோ இந்த மாதிரி பழைய ஜாம்பவான்கள்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கப்பே வாங்கமாது அவங்களுக்கு ஏதோ சாபம் அந்த மாதிரி இந்த மாதிரி என்னெல்லாமோ சொன்னாங்க. பட் இன்னைக்கு வேறு லெவலில் ஜெயித்தவங்க நாங்கள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா 18 இயர்ஸ் கழிச்சு ஆர்சிபி கப் வாங்குறாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கப் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறதுக்கு நம்ம அக்கௌண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.